இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போலீஸ் ஆபீசர் சொன்னதை பத்தியா? என்னங்க 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 நான் இறங்கு. சொன்னல சார், பாம்பு இருக்குன்னு. பாத்தீங்களா? ஐயோ, வீட்டுக்குள்ள உண்மையாவே பாம்பு வந்திருக்கா? மிஸ்ஸமா இருக்கா. இப்ப எப்படி வெளியில போறது? சரி, எல்லாரும் வெளியே போங்க. அமர், நான் பாத்துக்கிறேன். ஏயா அப்படியே கொஞ்சம் நில்லப்பா. ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர, எங்க போற? சாமி, பக்கத்துல சர்க்கஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க நானு பாம்பாட்டியா இருக்கேன் சாமி. ஆஹா, நல்ல நேரத்துல கண்ணில் பட்ட. நீ பாம்பு ஆடவும் செய்வியா, பிடிக்கவும் செய்வியா? சாமி, நான் ஊருக்குள்ள பாம்பு பிடிக்கிற ஆள் தான் சாமி. ஆனா அங்க வேலை கிடைக்காம. அந்த கதைலாம் எனக்கு எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துருச்சு, எல்லாரும் வெளில தான் நிக்கிறோம். நீ வீட்டுக்குள்ள போய் பாம்பை பிடிக்க முடியுமா? பிடிக்கிறேன் சாமி. அம்மாடி, சரி சரி, உள்ள வா, போலாம். பாப்பா. நீ இங்கே நில்லு, நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள வா. யாராவது இருக்கீங்களா? என்னங்க, கதவை திறங்க. நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன். கோரா, இவன் இப்படி உள்ள வந்தா? ஐயோ, அவரு கூட இல்ல, மெஸ்ஸம்மா கூட இல்ல. கடவுளே, எங்க வீட்லயே நான் கோரா கிட்ட மாட்டிக்க போறேனா? கண்டிப்பா உள்ள போயிருக்கிறது கோராதான். இங்க இருந்து நீங்க என்ன தாண்டி வெளியில போக முடியாது. என்ன விட்டுடு ப்ளீஸ்.
உன கையெடுத்து கும்பிடுற, என்ன விட்டுடு. ஒரு முறை உன்னை வசீகரிச்சு கொண்டு போய் என்னுடைய பூஜைக்காக உன்னை பலி கொடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு இந்த ஜென்மத்துடைய நினைவுகள் எதுவுமே ஞாபகத்துக்கு இருக்காது. கஷ்டத்திலிருந்து நான் விமோச்சனம் கொடுக்கிறேன். நான் இப்போ உனக்கு பண்றது உதவி. ஏன்பா சார் தான் பாம்பு அங்க இருக்கு போய் புடிங்கிறார்ல, அப்புறம் என்ன யோசனை? போய் புடிப்பா. சரியான நேரத்துல வந்து தடுத்துட்டானே. ஓ இன்னும் ஒரு நிமிஷம் இருந்திருந்தா அந்த ஆத்மாவை நான் வசீகரிச்சிருப்பேனே. மறுபடியும் 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 அந்த ஆத்மா முன்னாடி தோத்துக்கிட்டே இருக்கனே. ஜோசியர் இங்க நான் தான் இங்க வர சொன்னேன். எதுக்கு? பாகியோட ஜாதகத்தை காமிக்கிறதுக்காக. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுதுன்னு. நான் ஒன்னும் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கல. நம்ம பாகியலட்சுமிக்கு ஏன் இன்னும் கல்யாணம் நடக்காம இருக்குன்னு பயத்துல தான் வர சொன்னேங்க. பெத்த பொண்ண வேணா இல்லாம போலாம், ஆனா பாகியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானையா. இப்படி இன்னும் கல்யாணம் ஆகாம வீட்லயே இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாயா? ஆமா மாமா, இப்போ வெளியே எப்படி சம்பந்தம் பாக்குறதுன்னு பணத்துக்காகலாம் பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க மாமா. ஊர்ல என் பேர்ல 1 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை வித்துடலாம்.